ஓம் சாந்தி. ஒரு கிராமத்தில் ஒரு மகாத்மா போயிட்டு இருந்தார். இப்போ அங்கே உள்ள பெரியவங்களாம் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி கேட்டாங்களாம், நீங்கள் ஏதாவது பிரவச்சனம் பண்ணுங்கள், எங்கள் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் முதல்ல எவ்வளோ போக வேண்டாம்னு ட்ரை பண்ணார். பட் இருந்தாலும் இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுனால போக வேண்டியதாக போச்சு. சரி, நாங்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க, கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரையும். இவரும் அங்கே போய் ஸ்டேஜில் உட்காடுறாரு. இப்போ அவர் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கடவுளை பற்றி தெரியுமான்னு. மக்கள் சொல்கிறாங்களாம் தெரியும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரா, உங்களுக்கு தான் அதான் கடவுள் பற்றி தெரியுது, இப்போ கடவுள் பற்றி தெரிஞ்சால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி, இப்போ உங்களுக்கு என்னத்த நான் சொற்பொழிவு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். அப்போ அந்த கிராமத்துக்காரங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. 2-3 நாள் கழிச்சு அதே மாதிரி 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் போய் அந்த மகாத்மாவை கூப்பிடுறாங்க. இப்போ இந்த வாட்டி இந்த கிராமத்து மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, முதல்ல ஆமான்னு சொன்னோம், அதுக்காக தான் அவர் போயிட்டாரு. இந்த வாட்டி அவர் எதாவது கேட்டால் இல்லை எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த மகாத்மா வராரு, அவர் அந்த பாஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ கேட்குறாரு, உங்களுக்கு இறைவனை பற்றி தெரியுமா அப்படின்னு. இப்போ அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. இப்போ அவர் சொல்கிறாரு, ஏன்னா இறைவனை பற்றியே தெரியாதா? எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு இறைவன் மேலேயே நம்பிக்கையே இல்லை போல இருக்கு. இப்படி நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ 3வது வாட்டி போய் கூப்பிடலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த கிராமத்து மக்கள் நல்லா பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ மறுபடியும் அவர் வராரு, மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்குறாரு, உங்களில் எத்தனை பேருக்கு இறைவனை பற்றி தெரியும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கிராமத்து மக்கள் பாதி பேர் தெரியும் அப்படின்னு கை தூக்குனாங்க, பாதி பேர் தெரியாது அப்படின்னு கை தூக்குனாங்க. இப்போ இந்த வாட்டி இவர் என்ன சொன்னார்னா, யாருக்கெல்லாம் இறைவனை பற்றி தெரியுமோ தெரியாதவங்களுக்கு நீங்களே சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இதை பார்த்து அந்த கிராமத்து மக்கள் கொஞ்சம் மனசு உடைச்சு போயிட்டாங்க. இப்போ அங்கேருந்து அதுலேருந்து ஒரு புத்திமான் அந்த கிராமத்து வாசி என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த இவர்கிட்ட போய் கேட்குறாரு, அந்த மகாத்மாட்டே, ஏன்னா எப்படி சொன்னாலும் இப்படி சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் என்ன தான் சொல்லியிருக்கணும், என்ன சொல்லியிருந்தா நீங்கள் அங்கே இருந்து பாஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. அப்போ அந்த மகாத்மா சொன்னாராம், அதாவது நான் கேட்டேன் இல்லையா, உங்களுக்கு இறைவனை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஒருவேளை நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஸ்பீச் கொடுத்துருப்பேன். ஏன்னா இறைவனை லாஜிக்கால புரிஞ்சுக்க முடியாது, அது இதயத்தின் இந்த வைப்ரேஷனால தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இறைவனை வார்த்தையால் புரிஞ்சுக்க முடியாது, அவர் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவர். ஸோ இறைவனை அனுபவம் பண்ணோன்னா கூட்டத்தில் அனுபவம் பண்ண முடியாது, அந்த ஒரு ஆழ்ந்த அமைதியில தான் இறைவனை அனுபவம். ஸோ அதனால இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், முதல்ல அமைதி ஆயிடணும், சைலன்ஸில் போயிடணும். ஸோ அதனால மதுபனில் வர்றது ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம். அதுலேயும் முக்கியமாக தபஸ்யாக்காக வந்திருக்கீங்கன்னா அது ரொம்ப உயர்ந்த பாக்கியம். ஏன்னா இங்கே உள்ள வாத்தாவரணில் ஒரு டிவைன் வைப்ரேஷன் இருக்கு. ஸோ இங்கே நிரந்தர தபஸ்யா, நிரந்தர பட்டி, நிரந்தரமாக பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல. இங்கே உள்ள செவத்துல கூட ஒரு திவ்யதா இருக்கு, அந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடம் இது. ஸோ இந்த மாதிரி உயர்ந்த இடத்துல வெறும் கிளாஸ் மட்டும் கேட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அந்த பிக்னிக் பண்ணிட்டு ஏதோ கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு போனால் அது ரொம்ப ஒரு சீப்பான பிஸ்னஸ் ஆகிடும். உயர்ந்த இடத்துக்கு நம்ம சீப்பான பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிட்டோம், ரொம்ப கம்மி நஷ்டம் ஏற்படுத்திட்டு போயிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இங்கே வந்திருக்கோன்னா ஏதாவது நம்ம அடைஞ்சிட்டு போகணும், ஏதாவது அனுபவம் பண்ணிட்டு அடைஞ்சிட்டு போகணும். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் நியமம் சைலன்ஸ். அதாவது இங்கே நம்ம மௌனத்தில் இருக்க முடியல, சைலன்ஸில் இருக்க முடியலன்னா திரும்பி போய் நீங்கள் மீண்டும் அந்த ஒர்க் பிளேஸில் போய் எப்படி இருக்க முடியும்? ஸோ அதனால மற்றவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் கம்ப்ளீட்டாக சைலன்ஸில் மௌனத்தில் இருக்கணும், மற்றவங்கள பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் எது வரைக்கும் மதுபனில் வட்டிக்காக வந்திருப்போமோ அது வரைக்கும் கம்ப்ளீட் சைலன்ஸில் இருக்கணும். ஸோ நம்ம விதி நம்மளை இங்கே கொண்டாந்துருக்கு, ட்ராமா நமக்கு ஒரு அற்புதமான சான்ஸ் கொடுத்துருக்கு, நம்மளை பார்க்கறதுக்கு, நம்மளை செல்ஃப் செக்கிங் பண்ணிக்கிறதுக்கு. எவ்வளோ தூரம் என்னோட சம்பூர்ணதா பயணத்தில் எவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன், எங்கே நிற்கிறேன் நான் இப்போ, அதை தெரிஞ்சுக்கிறேன், அதை செக் பண்ணுறதுக்காக. இங்கே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சும்மா வீணாகவே பேசிட்டு வெட்டி பேசிட்டு அதிலே இருந்தோம்னா நம்ம நிலமை என்ன ஆகும்? ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து சென்டருக்கு போய் நீங்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே அனுபவம் சொல்லுவீங்க, மதுவன் பண்ண நல்லா இருந்தது, இது நல்லா இருந்தது, அது நல்லா இருந்தது அப்படின்னு. அதெல்லாம் டெம்பரவரி தான்.
ஸோ எவ்வளோ டீப்பான, எவ்வளோ ஆழமான சைலன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், மாற்றங்கள் நமக்குள்ளார ஆழமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, காலைல அமிர்த வேலை எந்திரிச்ச உடனே பேசிக்கிட்டே வருவாங்க, பேசிக்கிட்டே பாபா ரூம் வரைக்கும் வருவாங்க. அப்புறம் அமிர்த வேலை முடிச்சதுக்கு அப்புறமும் பேசிக்கிட்டே போவாங்க. முரளிக்கு வரும்போதும் பேசிக்கிட்டே வருவாங்க, முரளி முடிச்சதுக்கு அப்புறமும் பேசிக்கிட்டே போவாங்க, கிளாஸ் வரும்போதும் பேசிக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து வெறும் பேச்சிலே இருந்தா அப்புறம் எப்படி அனுபவம் ஏற்படும்? அதனால வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுருங்க, கம்ப்ளீட் சைலன்ஸ்ல இருக்கணும். ஏன்னா உள்ளார நிறைய ஆத்மாக்குள்ளார நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும், ஆத்மாக்குள்ளார ஆப்ரேஷன் பண்ணும். ஆப்ரேஷன் பார்த்துருக்கீங்களா? ஆப்ரேஷன் தியேட்டர் பார்த்துருக்கீங்களா? அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியே ரெட் லைட் இருக்கும். ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளார பேஷண்டோட சொந்தக்காரங்க யாரையும் விட மாட்டாங்க. ஸோ அப்போ ஆத்மாக்குள்ளார நிறைய விஷயங்கள் கிடக்கு. ஜென்மமாக செஞ்ச விஷயங்கள் இருக்கு, சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் செஞ்ச விஷயங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ அதனால இங்கே வந்துட்டோம்னா நம்ம கம்ப்ளீட் சைலன்ஸ் ஆகிடும். மற்றவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க, அதை நான் பார்க்கக்கூடாது. நான் மதுவாக வந்துட்டேன்னா நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். மற்றவங்க பேசினா பேசிட்டு போட்டோம், நான் வந்து சைலன்ஸில் இருக்கணும். ஸோ அதனால இங்கே வந்துட்டீங்கன்னா வாய்க்கு சைலன்ஸ், கண்கள் வந்து கீழே இருக்கட்டும். இங்கே வந்துட்டு இவங்கள பார்க்கறது, அவங்கள பார்க்கறது, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க குறைய பார்க்கறது, இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்க்கறது, அந்த டிபார்ட்மெண்ட் பார்க்கறது, இங்கே உள்ளது அங்கே இதெல்லாம் எதுவுமே இருக்கும். கண்கள் வந்து கீழே இருக்கட்டும். நம்ம யாரையுமே பார்க்க தேவையில்லை. நாளைக்கு இந்த ஒரு அபியாசம் பண்ணுங்க, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். யாரையுமே பார்க்க வேண்டாம், நம்ம கண்கள் வந்து கீழே இருக்கட்டும். ஏன்னா எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அதுவும் ஞாபகம் இருக்கணும் இல்லையா? ஸோ இது ரொம்ப ஒரு பழைய ஒரு அனுபவம் சொல்கிறேன். அப்போ மண்மணி ராதி இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பிரதர் அங்கே கார்டனில் நின்றுட்டு இருந்தாரு. அங்கே இன்னொரு சிஸ்டர் போயிட்டு இருந்தாங்க. அந்த பிரதர் வந்து அவங்க அந்த சிஸ்டரை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க சிஸ்டர் அப்படின்னு. அங்கே மண்மணி சிஸ்டர் தாதி வந்து உடனே கேட்டாங்களாம். மண்மணி இது கேட்டாங்களா, என்ன இந்த சிஸ்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, எதுக்கு ஊர் நான் கேட்குறீங்க? அப்போ அதான் சொல்கிறாங்க, யார் எங்கேருந்து வந்தா நமக்கு என்ன, அதுக்கும் நமக்கும் என்ன கனெக்ஷன், எதுக்காக நம்ம வந்திருக்கோம், அந்த லட்சியம் வந்து நல்லா தெளிவாக இருக்கணும். ஸோ அதனால மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எதுக்கு வந்திருக்கோம், ஒன்லி தபஸ்யா பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், பிக்னிக்காக வரல. பிக்னிக்கு உலகத்தில் எவ்வளோ இடம் இருக்கு, அங்கே நம்ம பிக்னிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நியமம், ரெண்டாவது நியமம் வந்து மொபைல் கம்ப்ளீட்லி சுவிட்ச் ஆஃப். அது எது வரைக்கும் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணலையோ நம்ம புத்தி வந்து உலகத்தோட கனெக்டடாக தான் இருக்கு. யாராவது கால் வரும், யாராவது மெசேஜ் வரும், இல்லை எதையாவது பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதனால இன்னைக்கு 3 நாள் பட்டியில் வந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கே வந்து வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, அடுத்த 2 நாள் வந்து நான் பட்டியில் இருப்பேன், ஃபோன்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. முடிச்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. வைப்ரேஷன் சைலண்ட் கூட வேண்டாம், கம்ப்ளீட்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி இதில் பூட்டி வச்சிருங்க. அப்புறம் 3 நாள் பட்டி முடிச்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் எடுத்து பார்த்து. அடுத்து 3வது நியமம் என்னன்னா, இந்த கேம்பஸ்குள்ளாரையும் உங்களை லாக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்தோன்னா நம்ம ரூமா, அப்புறம் பாபா ரூமா, கிளாஸ் கேட்டோமா, டைனிங்கில் சாப்பிட்டோமா, அப்புறம் இந்த இதில் தான் இருக்கணும். சார்தாம் யாத்திரா பண்ணோமா, இதில் தான் இருக்கணும். இங்கே வந்துட்டு இங்கே சுற்றலாமா, அங்கே சுற்றலாமா, மார்க்கெட் போகலாமா, இது போகலாமா, அங்கே போகலாமா அப்படின்னு இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா எங்கெல்லாம் கண்கள் போகுமோ அங்கே நம்மளோட எனர்ஜியும் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால உங்கள் கண்ணுக்கும் வந்து ஒரு பூட்டு போட்டுக்கோங்க, கண்ணுக்கும் ஒரு வாட்ச்மேன் வச்சுக்கோங்க, அது மேலேயும் அட்டென்ஷன் கொடுங்க. நம்ம கண்ணுக்கு ஒரு போட்டு, வாய்க்கு ஒரு போட்டு, அப்போதான் நல்ல அனுபவங்கள் ஏற்படும். நம்ம வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாது, நான் அவங்களும் தானே சுற்றுறாங்க, அவங்களும் இங்கே போகிறாங்க அப்படின்னு யாரையுமே பார்க்க வேண்டாம். நமக்கு நல்ல அனுபவம் ஏற்படணும் பாபா கிட்டாங்கன்னா நம்ம இந்த இதை செஞ்சு ஆகணும். ஏதோ இங்கே வந்தோம், சும்மா ஏதோ 2 கிளாஸ் கேட்டோம், 4 இடம் சுற்றி பார்த்தோம், கொஞ்சம் சாந்தி அனுபவம் ஆச்சு, கொஞ்ச நேரம் உட்காந்து யோகா பண்ணிட்டு, அதெல்லாம் வந்து இங்கே உள்ள சாந்தி, அது உங்களுடைய சாந்தி கிடையாது. அது நீங்கள் இங்கேருந்து வெளியே போனீங்கன்னா அதெல்லாம் போயிடும். ஸோ அதனால இந்த 3 பாயிண்டோட இந்த பட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சொன்னக்கூடிய 3 விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த ஒவ்வொரு அவ்வியக்தவாணியும் பாப்தாதா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு, இன்னைக்குன்னு சொல்லி பாபா ஸ்டார்ட் பண்ண. ஸோ அதனால நான் இன்னைக்கே அதை செஞ்சு ஆகணும். அதாவது மற்றவங்க வந்து நம்ம பார்க்கக்கூடாது, ஏன்னா மதுபண்டம் இருக்கவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு மற்றவங்களெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்கள் கூட வந்தவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சாகணும். நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டிலலாம் எவ்வளோ ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி நிறைய காசுலாம் செலவு பண்ணி இங்கே வந்திருப்பீங்க. அப்போ அதுக்கு நல்லா வந்து ஒரு பிராப்தி அடைஞ்சிட்டு போகணும். அப்படியே சும்மா அது சாதாரணமாக நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா இது வந்து சாதாரணமான இடம் கிடையாது. இங்கே வந்து
பிரம்மா பாபா தவம் பண்ணக்கூடிய இடம் இது. மம்மா தவம் பண்ண இடம். தாதியோட பாதங்களால இந்த பூமி வந்து தூய்மையாயிருக்கு. மதுபன்ல வந்து கண்டினியூஸா தபஸ்யா நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க நைட்டு 1 மணி வந்தா கூட நீங்க பாபா ரூம்ல யாரோ உட்காந்துருக்கிறத பார்க்கலாம். கண்டினியூஸ் தபஸ்யா நடந்துகிட்டே தான் இருக்கீங்க. யாராவது செக்யூரிட்டிக்காரங்கனாச்சும் யாராவது உட்காந்துருப்பாங்க. நீங்க இந்த ஹாலில் உட்காந்துருக்கீங்க இல்லையா, இந்த ஹாலில் தான் வந்து அவ்யக் பாபாவோட அவ்யக்த முரளி நடக்கும். ஸோ அப்போ இந்த செவுரில் கூட என்ன இருக்கு, இந்த செவுத்துல கூட முரளியோட வார்த்தைகள் இருக்கு. அப்போ புத்தி எவ்வளோ சூக்ஷமா இருக்கோ அவ்வளோ வந்து நீங்க இந்த பாபாவோட வைப்ரேஷனை கேட்ச் பண்ண முடியும். இல்லைன்னா இங்க வந்தோம் சும்மா மெக்கானிக்கலா 4 தாம் யாத்திரா போனோம், இங்க உட்காந்து அங்க உட்காந்து முரளி கிளாஸ் போனோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கிளாஸ் கேட்டோம், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நீங்க எது கேட்கும் போது டைரி பென் வந்து கையில கண்டிப்பா இருக்கணும். அது இல்லாம உட்காரக்கூடாது. டைரி பென் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வட்டியில இருக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஆயிடுங்க. நான் வந்து ஒரு சின்ன குழந்தை, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்பதான் வந்து ஞானத்துல வந்திருக்கேன், எனக்கு வேற எதுவுமே தெரியாது. அது மாதிரி ஒரு சின்ன குழந்தைய மாறிடும். ஆத்மானா என்னன்னு தெரியல, பரமாத்மானா என்ன தெரியல, அந்த மாதிரி நான் சின்ன குழந்தை ஆயிட்டேன். இங்க என்னெல்லாம் கிளாஸ் நடக்குதோ அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணலன்னா அது சும்மா ஒரு காதுக்கு ஒரு சுவை மாதிரி தான். கிளாஸ் கேட்டா ரொம்ப நல்லா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, ஆஹா எவ்வளவு அருமையான கிளாஸ், ரொம்ப நல்லா எடுத்தாங்க, இவங்க நல்லா கிளாஸ் எடுத்தாங்க, அவங்க நல்லா கிளாஸ் எடுத்தாங்க அப்படி. ஆனா அதை நான் ப்ராக்டிக்கல் லெவலில் கொண்டு வந்தேன், எதுவுமே இல்லை. ஜஸ்ட் சும்மா வந்தோம், ஏதோ கிளாஸ் கேட்டோம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால எல்லாரும் உங்ககிட்ட அந்த நோட் பென் வைக்கணும். ஏன் நோட் பென்னோட உட்காரணும்னு சொல்றேன்னா, ஏன்னா நீங்க இந்த கிளாஸ் கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த கேள்விக்கான ஒரு பதில் கிடைச்சிடும். மேபி அதை நீங்க 10 வருஷமா ஞானத்தை தேடிட்டு இருந்திருக்கலாம், அதுக்கான பதில் இப்ப கிடைச்சிடும். அது மேபி வந்து அந்த ஸ்பீக்கர் அது சொல்லலாம், அதுல இருந்து கிடைக்காம இருக்கலாம். பட் ஆனா நீங்க அந்த சைலன்ஸ்ல உட்காந்து பாபா நீங்க உட்காந்து கேக்குறீங்க இல்லையா, அந்த நேரத்துல நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதில் வந்து டச் ஆகும். உங்களுக்கும் அது டச் ஆகும். அந்த ஸ்பீச்ல இருந்தா கிடைக்கணும் இல்லை, அந்த சைலன்ஸ்ல உங்களுக்கு டச் ஆகும். ஸோ அதனால எந்த கிளாஸ் கேட்டாலும் இந்த 3 விஷயம் பண்ணும். ஒன்று வந்து அதை கேட்கறது, 3 வந்து அதை கேட்டுக்கிட்டே எழுதிக்கிட்டே வந்து பாபாவோட கிரணங்களே மேல படுது அப்படின்னு அதை வந்து ஃபீல் பண்ணும். ஸோ இப்போ இதை கேட்டுக்கிட்டே இந்த இதை அனுபவம் பண்ணுங்க. பரமாத்மாவோட கிரணங்கள் என் மேல பட்டு கொண்டே இருக்கின்றது, என் ஆத்மா மீது பரமாத்மாவுடைய திவ்ய கிரணங்கள் பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனால முரளி கேட்கும் போது நான் வந்து ஒரு வார்த்தை கேட்கிறேன்னு இல்லை, முரளி என்னது, அது வார்த்தை இல்லை, அது வந்து வைப்ரேஷன். அதுல ஈஸ்வரிய வைப்ரேஷன் அடங்கியிருக்கு. ஸோ அதனால இன்னைக்கான விஷயம் என்னது, இன்னைக்கான விஷயம் இன்று. நான் பாபா இந்த வீக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஜ் இன்றுன்னு சொல்லி ஆரம்பிப்பார். ஸோ அதனால இன்னைக்கான விஷயம் வந்து இன்னைக்கு தபஸ்யாக்கான நாள். தபஸ்யா மூலியமா நம்ம தூய்மை ஆகணும். இன்னைக்கு நம்ம துவா ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கிறதுக்கான நாள். இன்னைக்கு மன்னிப்பு வாங்குறதுக்கான நாள். எல்லாரையும் மன்னிச்சிடுங்க, மன்னிப்பு கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நன்றி சொல்றதுக்கான நாள். இன்னைக்கு தைரியத்துக்கான நாள். இன்னைக்கு மௌனத்துக்கான நாள். இன்னைக்கு தவத்தை ஆராதனை செய்வதற்கான நாள். இன்னைக்கு அன்புக்கான நாள். இன்னைக்கு வரதானங்களின் நாள். இன்னைக்கு ஊக்க உற்சாகத்தோட பறக்கக்கூடிய நாள். ஸோ அதனால இன்னைக்கு உள்ள ஊக்க உற்சாகம் என்னது, இன்று, இந்த நாள், இந்த நேரம், அதை ஊக்க உற்சாகத்தோட நான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால ஒரு கதை வருது, அதை நீ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கதையில வந்து அவங்க அப்பா வந்து பையன்ட்டு கேட்குறாங்க, உனக்கு பிடிச்ச நாள் எது அப்படின்னு, உனக்கு பிடிச்ச டே எது அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்றான், நான் 2 டே, அதாவது இன்று, இந்த நாள் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நாள். எவ்வளோ நல்ல அற்புதமான கதை. எல்லா முரளியோட ஆரம்பம் வந்து இன்று, எல்லா முரளியோட சாரம் வந்து இன்று. ஒவ்வொரு நொடியை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இன்றை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நொடியின் விதை வந்து இன்று. ஸோ எது கடந்து போச்சோ அது திரும்ப வராது, அது வந்து ஒரு கனவு மாதிரி, அதை மறந்துடுது. ஸோ ஒவ்வொரு நாளுடைய ஆரம்பம் இன்று. எது முடிஞ்சு போச்சோ, கடந்த காலம் வந்து ஒரு டெட் பாடி மாதிரி, அது இன்னும் யோசிச்சுட்டு இருக்கோம்னா அந்த டெட் பாடியை தூக்கிட்டு அலையிற மாதிரி. ஸோ முடிஞ்சு போச்சு. ஃபியூச்சர் வந்து காணல் நீர் போல. அப்ப இப்ப இந்த பிரசன்ட் மூமெண்ட் தான் என்னது,
அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணுவோம். அதனால இன்று இந்த நொடி இந்த நேரம் தான் நம்முடையது. இதுலதான் முழு 5000 வருஷமும் அடங்கியிருக்கு. இந்த நொடியில தான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு. எப்ப பொய்யான விஷயங்கள் எல்லாம், பொய்யான பழக்க வழக்கங்கள்லாம் மறைஞ்சு போயிடுதோ, அழிஞ்சு போயிடுதோ, அப்ப சத்தியமான அந்த சிவபாபா உங்களுக்கு தெரிவாரு. செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை எப்ப பண்ணும்? இன்று, இப்பலேருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். தர்மத்தின் மொழியே என்னதுன்னா இந்த பிரசன்ட் மூமெண்ட், இந்த நிகழ்காலம் தான். அதனால இன்று இப்பவே இந்த செகண்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடணும். இங்க உட்காந்துட்டே யோசிங்க, இங்க மதுபன் வட்டிக்கு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை முன்னாடி இருந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரியே நான் வாழக்கூடாது. இங்க இருந்து போனோம்னா அது ஒரு புது வாழ்க்கையா இருக்கும். மதுபன்ல ஒரு நாள் தங்குறதுக்கு ஆத்மாக்கள் எவ்வளவு துடிக்கிறாங்க. ஒரு நாள் விடுங்க, ஒரு நைட்டு தங்குறதுக்கு எவ்வளவு அவங்க துடிக்கிறாங்க. சாந்திவன்ல நான் தங்கிட்டேன், கேன்சர்ல தங்கிட்டேன், பாண்டவன்ல ஜஸ்ட் ஒரு நைட்டு மட்டும் தங்க கொடுங்க அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. சாயந்தரம் வருவாங்க, நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் போறது. அதுக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கும், அவ்வளவு ரெக்வஸ்ட் பண்றாங்க. எதுக்கு? அந்த அமிர்த வேலை, அந்த யோகாக்காக தான். ஸோ இங்க பட்டியில யாரெல்லாம் அமிர்த வேலை மிஸ் பண்றீங்க? இன்னைக்கு யார் அமிர்த வேலை மிஸ் பண்ணா? இப்ப இங்க வந்திருக்கீங்கன்னா இங்க இந்த பட்டியோட முழு பயனை எடுத்துட்டு போகணும். முக்கியமா தபஸ்யா எப்ப நடக்கும்? நைட் நேரத்துல தான் தபஸ்யா நடக்கும். நைட்லயும் அந்த சன்னாட்டா, அந்த ஆழ்ந்த அமைதியில. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு, சிவிலன்ஸ்னு. சிவிலன்ஸ்னா என்னது? அந்த நைட்டு நேரத்துல 2 மணிக்கு அப்புறம் ஒரு சத்தம் வரும், அதுதான். அந்த சத்தத்தை தான் சிவிலன்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஸோ அந்த டைத்துல உட்காந்து நான் தபஸ்யா பண்ணும். 3:30 மணிக்கு அப்புறம் கூட்டம் ஆரம்பிச்சிருது. எதெல்லாம் நம்ம பண்ணமோ 3:30 மணிக்கு முன்னாடி பண்ணும். 3:30 மணிக்கு அப்புறம் பிகேஸோட கூட்டமும் வந்துடுது பாபா கிட்ட. அதனால அதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் பண்ணிடணும். 2ல இருந்து 3:30 மணி நடுப்புற அமிர்த வேலையோட டைம் என்னது? 2ல இருந்து 5. இந்த சைலன்ஸ்ல, அந்த பென் டிராப் சைலன்ஸ்ல மதுபன் அந்த நேரத்துல எப்படி அனுபவம் ஆகுது? ஒரு கர்ப்ப. அப்ப முழு நாள்லயும் என்ன இருக்கு? முழு நாள்ல ஏதோ ஒரு வேலை இருக்கும், ஏதோ ஒரு டியூட்டி இருக்கும், ஏதோ பேசிட்டு இருப்போம், ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும், இங்க அங்க போயிட்டு இருப்போம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு முழு நாள்ல, டே டயத்துல. ஆத்மா பரமாத்மாவோட எப்ப கனெக்ட் ஆகுதுன்னா அந்த அமிர்த வேலை டயத்துல, அந்த அதிகாலை நேரத்துல. இந்த உடல் நான் கிடையாது. இந்த உடல் சம்பந்தமான விஷயங்களுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. மாஸ்டர் பீஜ் ரூப் ஸ்திதியில அந்த அதிகாலை நேரத்துல இருக்கணும். லைட் ஹவுஸ் ஸ்திதியில இருக்கணும் அந்த டயத்துல. அந்த நேரத்துல சாகர் முறையில கூட பாபா என்ன சொல்றாரு? தேக பாரத்தை விடுங்க. ஆத்மாவுடைய தாகம், ஆத்மாவுடைய பசி சுகம். அமிர்த வேலை அதுக்கு அத்தீந்திரிய சுகம் கொடுக்கலன்னா அப்ப முழு நாளும் அதுக்கு தேகத்தின் சுகம் தேவைப்படும். யாரோடையாவது அந்த டச் அதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால அமிர்த வேலையில பரமாத்மா சுகத்தால் நிரப்பிக்கலன்னா இப்போ முழு நாள் தேகத்தின் சுகம் பக்கம் அது போகும். இல்லை ஏதாவது சாப்பிடணும், அதுக்கான இதை பக்கம் புத்தி ஓடும். அப்புறம் நம்மக்குள்ளார ஒரு யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நான் இவ்வளவு ஞானியா இருக்கேன், இவ்வளவு வருஷம் ஞானத்துல இருக்கேன், இந்த மாதிரிலாம் சங்கல்பம் வருது, எப்படிலாம் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அமிர்த வேலை சரியில்லாதனால என்ன ஆகுதுன்னா முழு நாளும் இந்த யுத்தம், யாராவது டச் பண்றதுக்கானது, இல்லை ஏதோ சாப்பிடுறதுக்கானது, அந்த ஒரு யுத்தம் போயிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றது? மனசு இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொன்னா அங்க ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிருது, ஒரு டென்ஷன் ஆரம்பிச்சிருது. அதுக்கான யுத்தம் கிடையாது, பிரகாசம். அதை புரிய வைங்க. ரீவயரிங் ஆஃப் த சப்கான்சியஸ் மைண்ட் அந்த அமிர்த வேலையத்துலதான் நடக்கும். அமிர்த வேலையில வெறும் யோகா மட்டும் பண்ணக்கூடாது. அந்த நேரத்துல நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு ஒரு டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணும். அதுக்கு நல்ல டைம் தேவை. நீங்க 3:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அவசரமா ஓடி வரீங்கன்னா அப்புறம் உட்காந்ததுல அந்த டைம் போயிடும். அமிர்த வேலை டயத்துல நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. சிந்தன், மனன், ஏகாந்தத்துல உட்காந்து பாபாட்ட பேசுறது, எவ்வளவு விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அந்த அமிர்த வேலை டயத்துல. ஸோ இப்போ வாழ்க்கை ரொம்ப பிஸியா இருக்கு, ரொம்ப ஒரு நிலை இல்லாம இருக்கு. நான் நினைக்கிறோம் ஆத்மா பரமாத்மா தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நீங்க ஃபர்ஸ்ட் நாள் கேட்டது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நான் ஒரு ஆத்மா அப்படின்னு, பரமாத்மா இது சங்கம யுக 5000 வருஷம் இது, அது விஷ்ணு, இந்த விநாசம் முன்னாடி இருக்கு, இது பிரம்மா பாபாவுடைய மகா வாக்கியம், ஆத்மாவே நீ ஆகணும், திவ்ய குந்தாரணை பண்ணும், சேவை செய்யணும், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது உங்களை சேஞ்ச் பண்ணாது. இன்ஃபர்மேஷன் உங்களை சேஞ்ச் பண்ணாது.
அந்த ஆழமான தவம் கெஹன் தபஸ்யா தான் உங்களை சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்க உட்காந்துட்டு அந்த சங்கல்பம் பண்ணுங்க, நான் வந்து ஒரு ஆழ்ந்த தவம் பண்ணணும். என்னைக்கு பண்ணணும்? இன்னையிலேருந்து தான் பண்ணணும். இன்னையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு தவம் செய்யறதுக்கான ஆராதனை. இன்னைக்கே நான் எல்லாத்தையும் செய்யணும். இன்னைக்கு நான் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும். எவ்வளவு மனசுல வந்து எல்லாரு பத்தியும் நெகட்டிவ் நேரத்தை வச்சிருக்கோம். நம்ம எல்லாரையும் மன்னிச்சிட்டோமா? எல்லாரும் மேலேயும் நல்ல ஃபீலிங் இருக்கா? வாழ்க்கையில எவ்வளவு எல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், அதுக்கான மன்னிப்பு கேட்டோமா? அதை வந்து செய்யாம இருக்கோமா? நம்ம பகவான்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டோமா? நம்ம வந்து ஏதோ பாலால கழுவணும் இல்ல, எல்லார் வாழ்க்கையிலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து இப்ப சரி பண்ணணும். இங்க எதுக்காக வந்திருக்கோம்? இங்க வந்து தூய்மை ஆகிறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து தீர்த்த ஸ்தலம். தீர்த்த ஸ்தலத்துல எதுக்கு போறோம்? புண்ணியத்துக்காக. மதுவன் எதுக்கு வந்திருக்கோம்? இது ரொம்ப பெரிய புண்ணிய ஸ்தலம். இங்க வந்து இந்த இடத்த சாதாரணமா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு தவறு. சாதாரணமா இருக்கீங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு தவறு. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப மதுபன் வந்திருக்குன்னா இது மதுபன்ல என்னுடைய கடைசி விசிட். இதுக்கப்புறம் உலகத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. மேபி இது நம்மளோட லாஸ்ட் பட்டியாவும் கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டி இருக்குமான்னு தெரியாது. அப்படி இருந்தா கூட இதே இடத்துல இந்த மாதிரி குரூப் இருக்குமா அதெல்லாம் எதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாது என்ன நடக்கும் அடுத்த செகண்ட். உலகத்தோட நிலைமை என்ன ஆகும் ஒன்னும் புரியாது. கோவிடுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நினைச்சு பார்த்தோமா கோவிட்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு. திடீர்னு எது வேணாலும் நடக்கலாம். எப்படி திடீர்னு எல்லாமே நடந்துச்சோ அதான் பாபாவும் அதான் சொல்றாரு, அச்சானக்கு எது வேணாலும் நடக்கலாம். பைபிள்ல கூட இந்த விஷயம் எழுதியிருக்கு. கடைசி நேரம் எப்படி வரும்னா இரவுல திருட வர மாதிரி அது வரும். அந்த மாதிரி கடைசி நேரம் திடீர்னு அச்சானக் எந்த நேரம் வேணாலும் நம்மளோட கடைசி நேரமா இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம், மொபைல் பார்த்துட்டு இருக்கோம், ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா என்ன ஆகும்? அப்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? இங்க உள்ள விஷயம் அங்க உள்ள விஷயம் பேசிட்டு இருக்கோம். சாப்பாட்டுல ஊர் சுத்துறதுல டைம் போகுது. என்ன பண்றோன்னே புரியல. அமிர்த வேலை, கிளாஸ், சேவை இதெல்லாம் மேலோட்டமா தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே உள்ளார ஆழத்துல வந்து விகாரங்கள், அசாந்தி இருக்கு. விகாரங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு உள்ளார, அப்படியே கொந்தளிக்குது. நீங்க இன்னையில இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட். உங்ககிட்ட நீங்க ஒரு ப்ராமிஸ், நான் வந்து எல்லாமே நல்லதான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு தவறான நம்பிக்கையில இருந்து நம்ம வெளியே வரோம். சோ ரோம் நாட்டுல ஒரு பழக்கம் இருக்கு. யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சுட்டு வராங்க, இல்ல பெரிய விஷயம் செஞ்சுட்டு வராங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப பாராட்டுவாங்க. தெருவெல்லாம் கூட்டிட்டு போய் இந்த மூலம் தாளம் இதெல்லாம் பண்ணி அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுவாங்க. பின்னாடி ஒருத்தர் இருப்பாராம். அவரு வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது எதெல்லாம் நடக்குதோ இதெல்லாம் வந்து டெம்பரவரி தான், இது எதுவும் பர்மனன்ட் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு பிரம்மம் மாதிரி தான், இதனால புரிஞ்சுக்காதீங்க இது நடக்குதோ இதுதான் வந்து பர்மனன்ட் அப்படின்னு பின்னாடி சொல்ல. இது எதுக்காகனா அவங்க வந்து கிரவுண்டடா இருக்கிறதுக்காக, பணிவா இருக்கிறதுக்காக எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும், அதுக்காக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால இன்னைக்கு மௌனத்துல இருக்கணும், இன்னைக்கு தபஸ்யாக்கான நேரம், இன்னைக்கு துவா கொடுக்கறதுக்கான நேரம், இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கான நேரம், இன்னைக்கு இறைவனோட அந்த அன்பு மலையில நனையறதுக்கான நேரம். ஆத்மாவுடைய ஆழ்ந்த தாகம் எதுனா பரமாத்மாவுடைய சந்திப்பு. அது கிடைக்காதனால என்ன ஆகுது? ஆத்மா வந்து உடலோட அந்த சந்திப்பு, உடல் விகாரத்துக்காக அதை அலைஞ்சிட்டு இருக்கு. அது மூலியமா திருப்தி தான் கிடைக்குது, எந்த ஒரு திருப்தியும் இல்ல. நீ உலகத்துல எவ்வளவு சுகம், எவ்வளவு போகு இருக்கு, அது மூலியமா என்ன கிடைக்குது? ஒன்னும் இல்ல, ஒரு பச்சாத்தாபம் தான் கிடைக்குது, கவலை, துக்கம், வருத்தம் தான் கிடைக்குது. அது மூலியமா எந்த பிராப்தியும் இல்லை. இறக்கும் போது கூட அந்த சாவர ஸ்டேஜ்ல கூட இன்னொரு வாட்டி விகாரத்துல போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் வருதே தவிர அதுல இருந்து வெளிவரணும்னு அவ்வளவு வந்து உள்ளார விகாரங்கள் நிரம்பி கிடக்கு. முரளியில என்ன சப்தம் வருது? நெருப்பு. அந்த நெருப்பு வேணும். சும்மா சாதாரண லைட்டான புருஷார்த்தத்தால, இதெல்லாம் டீலா புருஷார்த்தத்தினால இதெல்லாம் நீங்க ஜெயிக்க முடியாது. சும்மா ஏதோ அமிர்த வேலை எந்திரிச்சா, ஏதோ கிளாஸ் கேட்டோம், ஏதோ கொஞ்சம் சேவ் பண்ணும், சும்மா டிராபிக் கண்ட்ரோலு, ஈவினிங் யோகா, முரளி கேட்டேன், அப்புறம் முரளி படிச்சுட்டு தூங்கிட்டேன், இதை என்ன சொல்லுவாங்க? இது சாதாரண புருஷார்த்தம். யார் இது கூட பண்ணலன்னா அவங்க இன்னும் நெகட்டிவ்ல தான் இருக்காங்க, இன்னும் பின்னாடி இருக்காங்க, மைனஸ்ல இருக்காங்க. மைனஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஜீரோக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து துர்கத்தில இருக்கேன், அப்பதான் நம்ம சத்கத்தியை நோக்கி போவோம். ஸோ இந்த வார்த்தை வெளியில உள்ளவங்களுக்காக சொல்லுவாங்க, அங்கேயானிக்காக. ஏன்னா அவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா, நம்ம பத்தியத்தை நம்ப மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து நம்மள ஏத்துக்கலையோ, ஆமா நம்ம வழி தவறி போயிட்டோம், அது வரைக்கும் நம்ம சரியான வழியில வரமாட்டோம். ஏன்னா அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அந்த அகங்காரத்தை கீழே குனிய வைக்கிறது தான் உண்மையான புருஷார்த்தம். அந்த பணிவு தான் வந்து உண்மையான புருஷார்த்தம். உள்ளார வந்து நான்கிற அந்த அகங்காரம் இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், என்ன தெரிஞ்சுக்கிட்ட ஒண்ணுமே தெரியல, எது வரைக்கும் தெரிஞ்சிருக்கோமோ அது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான், அது வந்து ஞானம் கிடையாது. ஓம் சாந்தி.